ஐயா, சுவாமி சமாதிக்கு அப்புறம் சாமி கூட இருந்தவங்க, அவ்வளோ பக்தியா இருந்தவங்கலாம், சுவாமி ஸ்தூலமா இல்லன்றதுனால, அவர் சமாதிக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்தூலமா ஒரு குரு வேணும்னு சொல்லிட்டு, வேற ஒரு குருவ நாடி போயிட்டாங்க. இவங்கலாம் சுவாமி கிட்ட உண்மையா இல்லாதது தான் காரணமா? அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களுடைய தேவைகள் உண்மையானதா இருந்ததுன்னா, அவங்களுடைய நடுக்கங்கள், அவங்களுடைய பயங்கள், அவங்களுடைய துயரங்கள், அவங்களுடைய சிந்தனைகள் இதெல்லாம் அதுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு சப்போர்ட் வேண்டியதுன்னா, சுவாமியே இன்னொரு ரூபத்தில அவங்களுக்கு வரலாம்ல. சுவாமியே அவங்களுக்கு இன்னொரு ரூபமா அருள் பாலிக்கலாம்ல. வரலாம். சுவாமி டிவோட்டியே யாரோ ஒருத்தர் திடீர்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு 2 வார்த்தை பேசலாம்ல. இல்லாட்டா சுவாமியே ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு ஞானி ரூபத்திலேயோ, இல்லாட்டா ஏதோ ஒரு மட ரூபத்திலேயோ, இல்லாட்டா ஏதோ ஒரு புஸ்தக ரூபத்தில் கூட அவங்களுக்கு உதவி பண்ணலாம்ல. நம்ம ஏதோ ஒரு மனத்தினுடைய அந்த சில ஒரு கோபதாபங்களை வச்சு ஒருத்தரையோ 2 பேரையோ நம்ம அவங்கள இந்த மாதிரி ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்களே நினச்சி அவங்கள நினச்சி நம்ம பேசுகிறோம். அது அப்படி இல்லை. இவங்களுடைய தாபமும், இவங்களுடைய வேகமும், இவங்களுடைய துக்கமும் நிஜமான இருந்ததுன்னா, இவங்களுக்கு ஒரு ஆறுதலோ இல்லாட்டா இம்மிடியட்டாக ஒரு ரெமெடியோ இவங்களுக்கு உண்மையிலே தேவையாக இருந்ததுன்னா, சுவாமி ஏதோ ரூபத்தில் அவங்களுக்கு காட்சி கொடுப்பார். இல்லைன்னா அந்த ரூபத்தில் அவங்களுக்கு உபதேசமும் பண்ணுவார். அது யாரானாலும் இருக்கலாம். நான் ஒரு தடவை அண்ணாமலையார் கோயிலில் சாமி சமாதிக்கு அப்புறம் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தோம். இதில் அப்போ சுவாமி பற்றி நினைப்பு, ஏன்னா எங்களை அண்ணாமலையார் கோயிலுக்கு கூப்பிட்டு போகும்போதெல்லாம் சுவாமி அந்த முழுஸ்தானத்தில் உட்கார வச்சு எங்களை பாட சொல்லுவார். அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம். அப்போல்லாம் கூட்டங்களே கிடையாது, கூட்டங்களே இருக்காது. மூலஸ்தானத்துக்குள்ளே சாமி நாங்கள் எங்களை 3-4 பேரை கூப்பிட்டு போவார். 4 பேரும் உட்காந்துருப்போம். பாட சொல்லுவார், பாடுவோம். சிவபுராணம் பாடுவோம்னு என்னென்னமோ பாடுவோம். பாடிட்டு வெளியே வந்துடுவோம். வந்தவுடனே அங்கே அந்த பிரசாத கடையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம். புளியோதரையை ஏதோ வாங்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் எனக்கு அன்றைக்கி ஞாபகத்துக்கு வருது. அன்றைக்கி நாங்கள் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணியிருந்ததுனால சுவாமி ஞாபகமாக அந்த அபிஷேகம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ தான் அந்த கூட்டத்துக்கு நாங்கள் போகிறதில்ல. எங்களுக்கு ஒரு கட்டளையும் உண்டு. ஆனால் இப்போ நாங்கள் போகிறதே கிடையாது. ஏன்னா போகிற அளவுக்கு அங்கே கூட்டம் அவ்வளோ அளவாகிறதுனால போகிறதில்ல. அந்த சமயத்தில் நாங்கள் பக்கெட் நிறைய ஒரு 3-4 பேர் போயிருந்தோம். ஒரு பக்கெட்டில் சக்கரை பொங்கல் இருக்குது, இன்னொரு பக்கெட்டில் பார்த்திங்கன்னா புளியோதரை இருக்குது, இன்னொரு பக்கெட்டில் லெமன் ரைஸ் இருக்குது. இந்த 3 பக்கெட்டையும் சுமந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு ஒரு தேஜஸ்வியான ஒரு சாது வராரு. எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்குறாரு. சாமி வீடு இந்த பக்கத்தில் தான் சாமி இருக்குது. நாங்கள் திருமஞ்சன கோபுரம் வழியாக வந்துவிட்டோம். அப்போ எங்கள் வீடு திருமஞ்சன கோபுரம் பக்கத்தில் தான் இருக்குது. திருவள்ளுவர் தெருவில் முதல் வீடு எங்கள் வீடு. ஸோ அங்கே வந்துங்க சாமி, நாங்கள் இப்போ இங்கே பாத்திரங்கள் எதுவுமே இல்லை சாமி. நீங்கள் அங்கே வந்துட்டிங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு இலையை போட்டு உங்களுக்கு பரிமாறிடுவேன் சாமி. அங்கே வாங்க சாமிங்கிறேன். இப்போ கூட அப்படிங்கிறாரு. எங்கள் கூட ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் லட்சுமி அம்மா. உடனே அங்கே இருந்தாங்க. அந்த பக்கெட்டை ஒன்று திறந்தாங்க. திறந்துட்டு முதல்ல சக்கரை பொங்கல் வந்தது. சக்கரை பொங்கலை அவங்க கையால் எடுத்தாங்க. எடுத்து இந்தாங்க சாமின்னு கொடுத்தாங்க. அதை வாங்கினார். அப்படியே சாப்பிட்டாரு. அடுத்து புளியோதரை எடுத்தாங்க, கையில் வச்சாங்க, அப்படியே சாப்பிட்டாரு. அடுத்து லெமன் ரைஸை எடுத்தாங்க, அப்படியே கொடுத்தாங்க, அதையும் அப்படியே சாப்பிட்டாரு. சாப்பிட்டு நல்லா இருந்ததுமா ஐயா, நல்லா இருந்தது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வஸ்திரத்திலே அந்த கையை தொடச்சிட்டு அப்படி போனார். காணோம். போனது தெரிஞ்சுது, ஆனால் மறுபடியும் அந்த ரூபம் தெரியல. காணோம். சுவாமி நினச்சி தான் நாங்கள் அபிஷேகம் பண்ணது. சாமி எங்களை கோயிலுக்குள்ளே கூட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணது. அந்த அபிஷேக பிரசாதத்தை சாமியே சாப்பிட்டு போனார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுல்ல. நம்பிக்கை இல்லை, உண்மையிலே நடந்ததில்லை. சாமியே அந்த பிரசாதத்தை எடுத்துட்டாருன்னு நம்பணும்ல. சாமி எங்களோட இருக்காருங்கிறத நம்பணும்ல. ஆனால் ரூபம் வேறு. அவர் போன திசையை நோக்கி நாங்கள் கும்பிட்டோம். அதில் இன்னும் பெரிய வேடிக்கை, அந்த சமயத்தில் நாங்கள் இதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கோம். எங்கள் கூட சாமியை பார்த்த பொண்ணு தான், அதே ஊரை சேர்ந்த பொண்ணு தான், அந்த வீட்டு மருமகா. அது சொல்லுது, அங்கிள் பார்த்தீங்களா உங்கள் சாமி வாங்கி பிரசாதம் சாப்பிட்டு போகிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே, ஆக இந்த பொண்ணு கூட தெரிஞ்சிருக்கேன். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.
ஆக சுவாமினால் இன்னும் ரூபம் எடுத்தது வந்து நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ண மாட்டார்னு நீங்கள் சொல்லாதீங்க. கண்டிப்பாக பண்ணுவார். எந்த ரூபத்திலேயாவது வந்து பண்ணுவார். எந்த ரூபத்திலேயாவது வந்து பண்ணுவார். நமக்கு எப்பெல்லாம் நமக்கு வந்து அனுகிரகம் வேண்டியிருக்கோ, அப்பெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போவார். அதுக்கு தேவை ஏற்பட்டா. ஆனா, என்னைக்கு நமக்குள்ள பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டோமோ அவர, உள்ள இருக்க சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டோமோ, அன்னைக்கு அந்த தேவைகளே அவருக்கு ஏற்படாது. ஏன்னா, உள்ளே இருந்து சகல காரியத்தையும் கவனிச்சுக்குவார்ல. உள்ளே இருந்து சகல காரியத்தையும் கவனிச்சுக்குவார். அத கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு சக்தியை குடுக்குறதும் சுவாமி தான். அதனால சுவாமி எந்த ரூபத்திலேயும் வருவார். எந்த ரூபத்திலேயும் வந்து அனுக்கிரகம் பண்ணுவார். அத சாமின்னு நீங்க நினைக்கணும். அவர சாமின்னு நீங்க நினைக்காம, அது தனி என்டிட்டி, அவர் பாத தனி, அவர்ட்ட போய் சாமி பத்தி பேசக்கூடாது. இங்க வந்துட்டா அவர பத்தி பேசக்கூடாதுங்கிற மாரி ஒரு எண்ணங்கள்ல இருக்கிறவங்க, பாவம் அவங்க. வேற என்ன சொல்ல அவங்கள பத்தி? ரொம்ப பாவம்.